அன்பு உறவுகளுக்கு வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வள்ளலார். "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்" என்று சொன்ன ஒரு மகான். இன்னும் வள்ளலாரை பற்றி நாம் சொல்லவேயானால், அவர் ஒரு சைவ மரபிலே இருந்து வந்தவர். தனது 8வது வயதிலிருந்தே 9வது வயதிலிருந்தே மிகச்சிறந்த ஒரு இறைவன் மேல் பக்தி பாடல்களை பாடுவதற்கும் சத்சங்கம் நிகழ்த்துவதற்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு புலமையை அவர் பெற்றிருந்தார் என்பதை வரலாறு சொல்கிறது. அவருடைய அண்ணன் சபாபதி அவர்கள் ஒரு கோயிலில் தொடர்ந்து ஆன்மீக பணி செய்து கொண்டு இருக்கிறார். அதாவது சத்சங்க உரை, பாடல் பாடுவது, இது மாதிரி. அப்போது ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது வள்ளலார் அவர்களை நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ஒரு பாடலை மட்டும் பாடிட்டு வந்துரு, ஏன்னா மக்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 9வது வயதிலே போய் மேடை ஏறி அதை பாடும்போது மக்கள் லயிச்சு போய் அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள், சத்சங்கம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் பண்ணுறாரு. மிகச்சிறந்த அளவில் அற்புதமாக பண்ணுறாரு. அப்போது அந்த கோயிலுடைய அந்த அதிகாரி வந்து சொல்கிறாரு, ரொம்ப சிறப்பாக, உங்களை விட அற்புதமாக அவங்க தம்பி பண்ணார் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வயது பாலகனை பாராட்டியிருக்காரு. அப்போது இவர் சிறு வயதிலிருந்தே வள்ளலார் அவர்கள், ராமலிங்க வள்ளலார் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக புலமையை அவர் பெற்றிருந்தார். ஆன்மீக அறிவை நோக்கிய தேடல் அந்த இடத்துல அவருக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் ஆன பிறகும் கூட திருமணத்தை சொல்லிட்டு மனைவியிடம் சொல்லிட்டு அவர் துறவறம் மேற்கொள்கிறார். இது எனக்கு இந்த உலக வாழ்க்கையில், இந்த உலகியல் வாழ்க்கை எனக்கு பிடிக்கலை, நான் ஆன்மீக வாழ்க்கைக்கு போகிறேன் என்று சொல்லி ஆன்மீக வாழ்க்கையை முன்னெடுக்கிறார். அப்புறம் அவர் எடுத்த அந்த முன்னெடுப்புகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அந்த காலத்திலே அது ஒரு புரட்சி. இன்னைக்கு நம்ம வந்து மக்கள்கிட்ட போயிட்டு சிலைகளை கும்பிடாதீங்க, திருநீர் அணியாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க நம்மளை? இன்னைக்கு போயிட்டு நீங்கள் கும்பிட்றதெல்லாம் உண்மையான இறைவன் கிடையாது, உண்மையான இறைவன் வந்து எல்லாருக்குள்ளே இருக்கிற ஆன்ம ஒளி தான் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்னைக்கே நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் 1900, அதுக்கு முன்னாடி 1860, 70, 80களில் ஐயா வந்து இந்த விஷயத்த சொல்கிறார். அப்போ வந்து இந்த கோயில்களை, அந்த கோயில்களினால் பலனடைந்து கொண்டு இருக்கிற இந்த பிராமணர்கள், ரெண்டாவது இந்த சைவ சமயத்தை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக வள்ளலார் அவர்களை எதிர்க்கிறார். அப்போது இவர் வந்து தனது திருவருட்பாவை 6வது திருமுறையை வந்து அவர் வந்து பின்னாளில் வெளியிடுங்கன்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, அதில் தான் மிகச்சிறந்த கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் முருகனை பற்றியும் சிவனை பற்றியும் போற்றி புகழ்ந்து கொண்டு இருந்த அவர் 6ஆம் திருமுறையில் மொத்தமாக தூக்கி வீசிடுறார். ஏன்னா இது எல்லாமே தத்துவ ரூபங்கள் தான். உண்மையான இறைவன் என்பது இது அல்ல. உண்மையான இறைவன் என்பது உங்களுக்குள் இருக்கும் அருட்பெரும் ஜோதி என்று சொல்கிறார். அதனால தான் என்ன சொல்றாருன்னா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் இவருடைய அந்த மிகச்சிறந்த ஒரு தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் இவருக்காக ஒரு பெரிய ஆலைங்கிறது உருவாகும். அந்த வடலூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சத்திய ஞான சபையை உருவாக்கி வைத்திருக்கிறார். சன்மார்க்கம் என்பதை இவர் தான், ஐயா தான் உருவாக்கி இருக்கிறார். ஏனென்று சொன்னால் சைவ மார்க்கத்திலையும் வேத மார்க்கங்கள்லையும் பிழைகள் ஏற்பட்டு அதை வைத்து இங்கே பல விஷயங்கள், கொடூரங்கள், கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை வள்ளலார் ஐயா அவர்கள் புரிந்து கொள்கிறார். அப்போ அதிலிருந்து விடுபட்டு
சாதியாலும் மதத்தாலும் இன்னபர விஷயங்களாலும் மாயைகளால் சூழப்பட்டு இருக்கக்கூடிய நம்ம மக்கள்கிட்ட உண்மையான ஒரு இறை தத்துவத்தையும் உண்மையான ஒரு ஆன்மீக வழியையும் காட்டுவதற்காக சன்மார்க்கம் அப்படின்னு ஒரு தூய மார்க்கத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார். என் அன்பு உறவுகள் ஒரு இதை புரிஞ்சுக்கணும். நான் எனக்கு தெரிந்த தகவல்களை நான் உங்களிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் சன்மார்க்கத்தில் இருக்கிறவர்கள்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா தான் மிகச்சிறந்த அளவில் அந்த சன்மார்க்கம் பற்றிய புரிதல்களையும் வரலாறுகளையும் அவர்கள் கொடுப்பார்கள். ஆனால் இன்னைக்கு சன்மார்க்கம் என்று சொல்லுகிறவர்கள் பட்டை போட்டுக்கிறாங்க. சில பேர் அந்த வெளிவேஷம் மட்டும் அணிந்து கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள். எல்லா மதங்கள்லையும் இருக்கிறார்கள். அது மாதிரி சன்மார்க்கத்திலையும் இருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் நான் சொல்லலாம். இங்கே திருப்பூரில் ஐயா ஒருத்தர் இருக்கார். ஒரு 30-35 வயது 40 வயது ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்நாளையே வள்ளலார் சொன்ன ஜீவ காருண்ய ஒழுக்கத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார். தன்னுடைய வருகிற அந்த வருமானங்களை எல்லாம், அந்த வருகிற நன்கொடைகள் எல்லாம் அனைவருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கார். நல்லவன் கெட்டவன் யார் என்று பார்க்க மாட்டார். வருகிற எல்லாருக்கும் தொடர்ந்து சாப்பாடு போட்டுருக்காரு. கொரோனா காலத்துக்கு முன்னாடி இருந்து இப்போது வரைக்கும் தொடர்ந்து சாப்பாடு போட்டுட்ருக்கார். எப்படி வள்ளலார் ஏற்றி வைத்த அந்த அணையா அடுப்பு இன்று வரைக்கும் நம்ம மக்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி இங்கேயும் ஐயா பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரியான ஒழுக்க சீலர்கள், அந்த மாதிரியான சன்மார்க்கிகளிடம் போய் நம்ம அந்த சன்மார்க்கத்தை பற்றி கேட்டால் மிகச்சிறந்த அளவிலும் அற்புதமான தகவல்களையும் சொல்லுவார்கள். நான் எனக்கு புரிந்த அளவில் தான் நான் சொல்லுவேன். நான் என்னுடைய பார்வையில் ஐயா வள்ளலார் யார் என்பதைத்தான் நான் பற்றி சொல்லுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இருக்கக்கூடிய இப்போ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர் இருக்கிறார்கள், இந்துக்கள் என்று வேதங்களை நம்பிக்கொண்டு இருக்கிற அந்த இந்துத்துவவாதிகள் இருக்கிறார்கள், இன்ன பிற மதங்களில் இருக்கக்கூடியவர்களாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களை இறை தூதுவர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கிட்டாலும் அவங்க வழியை பின்பற்ற மாட்டாங்க. இல்லை அவங்களுடைய வழிகளை இது பண்ணுவாங்க. நம்ம நடுநிலையிலிருந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இறை தூதுவராகத்தான் மனித மக்களை வழிநடத்த ஒரு அற்புதமான கருத்துக்களை கொண்டு வந்து விதைத்த வள்ளலாரை நான் இறை தூதுவராக தான் பார்க்கிறேன். வைகுண்டர் ஐயாவை நான் இறை தூதராகத்தான் பார்க்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் அந்த மக்களுக்காக மிகச்சிறந்த வழிகளை அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். இயேசு ஐயாவும் அப்படித்தான், நபிகள் நாயகம் ஐயாவும் அப்படித்தான். அப்போது இவர்களெல்லாம் வராமல் இருந்திருந்தால் இந்த மனித சமூகமானது சீர்கெட்டு போயிருக்கும். அப்போது இந்த வள்ளலார் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அதுவரை இருந்த சாதிய மாயையை தூக்கி வீசுகிறார். அதுக்கப்புறம் இந்த உயர்வு தாழ்வு கருதுகிற இந்த சனாதனத்தை அவர் எதிர்க்கிறார். இங்கே யாரும் பிறப்பால் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ அல்ல என்கிறார். ஏன் எல்லா உயிர்களும் ஒரே உயிர் தான், சமம் தான் அப்படிங்கிறார். அதனால தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிறார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு இரக்கமான ஒரு மனதுக்கு சொந்தக்காரர் என்பதுதான் அந்த கருணையிலிருந்து, அந்த தனிப்பெரும் கருணையிலிருந்து அருட்பெருஞ்சோதியை அடைவதுதான் மிகச்சிறந்த மார்க்கம் என்பது சொல்வதுதான் சன்மார்க்கம். இன்னும் அந்த சன்மார்க்கம் என்பது எல்லாம் நினச்சிக்கிறாங்க, சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்களையெல்லாம் கும்பிட்றது இந்து முறையில் இருக்கக்கூடிய ஒரு முறைதான் சன்மார்க்கம் என்று நினைத்திருக்கிறார்கள். அது தவறு. சன்மார்க்கம் என்பது சைவ மார்க்கத்துக்கு எதிரானது. அதனால தான் வள்ளலார் ஐயா இருக்கும் பொழுது அவருக்கு எதிராக சைவத்தில் இருந்தவர்கள் போர்க்கொடி தூக்குகிறார்கள். இன்னும் மக்களை பற்றி அவர் மிகச் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார். ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வள்ளலார் மாதிரியே ஒரு அற்புத சிலை செஞ்சுட்டு வர்றார். சிலை இந்த மண்ணாலான அந்த சிலையை செஞ்சுட்டு வள்ளலார் கையில் கொடுக்கும்போது வள்ளலார் என்ன பண்ணுறாரு, அதை பார்த்து கீழே போட்டு உடைச்சிடுறாரு. பொன்னாலான மேனி மண்ணால் ஆகிவிட்டதே அப்படின்னு சொல்லி உடைந்து விட்டது அப்படிங்கிறார். அப்போது என்ன சொல்ல வர்றாருன்னா அவருக்கு தெரியுது. ஏன்னா நம்மளுடைய ஒரு புகைப்படமோ நம்முடைய அந்த சிலையோ இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்காலத்தில் வரக்கூடிய மக்கள் தன்னையும் ஒரு தெய்வமாக மாற்றி விடுவார்கள்.
தன்னை வைத்து வழிபட ஆரம்பித்து விடுவார்கள். நீங்க அவர் என்ன சொல்றாரு, என் கொள்கைகளை நீங்கள் பாருங்க, உங்களுக்குள் இருக்கும் அந்த அற்புத அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இன்னைக்கும் நீங்க அவருடைய கோயில்களுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சிலைகள் அதெல்லாம் இருக்காது, அவருடைய புகைப்படம் இருக்காது. அங்க இருக்கக்கூடியது ஒரு ஒளிதான். அந்த ஒளிதான் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. அந்த ஒளிதான் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. அதை உங்களுடைய மாய திரைகளை விளக்கி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு உங்களை நீங்கள் இணைக்கும் பொழுது உங்களுக்கு உண்மையான ஆன்மீகம் என்பது தெரியும். உங்களுடைய மனித வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய ஒன்று என்பது நம்மளுடைய உடலிலே இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு இணைவதுதான் அப்படிங்கிறார். அதுதான் முக்தி என்று சொல்கிறார். அப்போ வள்ளலார் அவர்களை பற்றி நிறைய 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 தகவல்கள் அப்படிங்கிறது நம்ம யூடியூப்ல கொட்டி கிடக்கு. சிலர் என்ன சொல்கிறார்கள், வள்ளலார் அவர்கள் ஒளிதேகம் அடையவில்லை அப்படின்னு ஒரு சில கூட்டம். இன்னும் சில கூட்டம் ஒளிதேகம் அடைந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு கூட்டம். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வள்ளலார் அவர்களை பிராமணர்கள் எரித்து கொண்டு விட்டார்கள், எடைக்கெடை கற்பூரம் வைத்துக் கொள்ளும் பொழுது எலும்பு கூட மிஞ்சாது அவ்வகையாக எரித்து கொண்டு விட்டார்கள் ஒரு சிலர் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள், வள்ளலார் அவர்கள் எந்த சித்துக்களும் செய்யவில்லை அப்படின்னு ஒரு ஐயா ஒருத்தர் டைரி குறிப்பு எழுதி வச்சிருந்த குறிப்பெல்லாம் 5ஆம் தமிழ் சங்கம் போன்றவர்கள் எடுத்து யூடியூபில் காண்பித்ததெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ நாம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்னன்னா, அவருடைய பிறப்பு இறப்பு இதெல்லாம் ஆய்வு செய்வதை விட்டுவிட்டு அவருடைய கொள்கை எந்த அளவு சரியாக இருக்கிறது அதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அதை உங்களுக்கு சரியாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறார். அதுவும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. செத்தார் எனும் விடயத்தை பற்றி பேசியிருக்கிறார். இறந்தவர்கள் உயிர் பெறுவார்கள், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருவார், அவர் வந்து அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார் அப்படிலாம் இருக்கு. இன்னும் சைவத்தை நம்பி கெட்டேன்லாம் சொல்லியிருக்கார். ஒளிதேகம் என்பது இப்போ வள்ளலார் அவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்வார். ஒரு மிகச்சிறந்த ஒரு மகானாக கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் ஐயா வள்ளலாருக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இப்போ நாத்திகவாதிகள் என்பவர் யார்? வேதங்களை மறுப்பவர்கள் நாத்திகவாதிகள். அப்போ அந்த வேதங்களை மறுக்கிற நாத்திகவாதிகளும் ஆத்திகவாதிகளும் இருவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மகானாக இருக்கிறவர் தான் ஐயா வள்ளலார் அவர்கள். இன்னும் அவருடைய வருகை என்பது ஒரு 2.5 கடிகையில் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே போனார் அப்படிங்கிறது தான் நமக்கு அவர் சொன்ன விஷயம். அந்த 2.5 கடிகை அப்படிங்கிறது முடிந்ததும் அவர் மீண்டும் வருவார் அப்படின்னு நம்பிக்கொண்டு இருக்கிற நிறைய சன்மார்க்கிகள் இருக்கிறார்கள். அந்த 2.5 கடிகை முடிந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க, சிலர் இனிதான் ஆரம்பிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை என்ன சொல்வேன் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், அருட்பெரும் ஜோதி ஆண்ட அந்த அவருடைய உடல் அந்த ஒரு அற்புதமாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு அவர் கலந்து விட்டதனால் அவரே அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார். யார் அந்த அருட்பெரும் ஜோதியில் கலந்து விடுகிறாரோ அவரும் அந்த ஜோதி வடிவமாகத்தானே இருப்பார்கள். அப்போ எல்லாரும் அருட்பெரும் ஜோதியிலே கலக்கலாம். அதை சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு தலைவர் என்பவர் இன்னும் சில காலங்களிலே வர இருக்கிறார் என்பதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவருடைய அற்புதமான வரலாறு என்பது பேசிக்கிட்டே போகலாம். நான் எனக்கு தெரிந்த வகையில் தான் நான் சொன்னேன். அது சும்மா ஏதோ ஒரு வீடியோ செய்ய வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக தான். தொடர்ந்து பேசுவோம், நிறைய தகவல்களை பேசுவோம் வரும் காலங்களில். நன்றி, வணக்கம்.